நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனும் பஞ்ச பூதங்களை முறையே வல்லூறு, ஆந்தை, காகம், கோழி, மயில் ஆகிய 5 பட்சிகளுடன் ஒப்பிட்டனர். இந்த 5 பட்சிகளைத்தான் பஞ்சபட்சி என்கின்றோம். முதலாவதாக வானத்திலிருந்து நிலத்தை துல்லியமாக பார்க்கும் தன்மை கொண்ட வட்டமிடும் வல்லூறு பட்சியை நிலபஞ்ச பூத பட்சியாக தேர்ந்தெடுத்தனர். இரண்டாவதாக நீர்த்தன்மை கிரகமான சந்திரனுக்கு பலமுள்ள இரவு நேரத்தில் பார்வை பலம் பெற்ற சீரும் ஆந்தை நீர் தத்துவ பட்சியாக தேர்ந்தெடுத்தனர். மூன்றாவதாக அதர்மத்தை அழித்து நீதியை நிலைநாட்டும் சனி பகவான் வாகனமான நெருப்புத்தன்மை கொண்ட காகம் பட்சியை நெருப்பு தத்துவ பட்சியாக தேர்ந்தெடுத்தனர். நான்காவதாக அதிகாலையில் மக்களை விழிப்படைய செய்யும் கூவும் சேவலை காற்று தத்துவத்தின் பட்சியாக தேர்ந்தெடுத்தனர். ஐந்தாவதாக மழை வரும் நேரத்தை அறிந்து வானத்தை பார்த்து நடனமிடும் மயிலை ஆகாய தத்துவத்தின் பட்சியாக தேர்ந்தெடுத்தனர் நமது முன்னோர்கள். அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.